திமுக கூட்டணியில் யாருக்கு எத்தனை தொகுதிகள்? வெளியானது இறுதி பட்டியல். அதிர்ச்சியில் அதிமுக. அதாவது தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடு குறித்து உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. இந்த முறை திமுக தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கில் பலமான வியூகங்களை அமைத்து வருகிறது. கடந்த தேர்தலைப் போலவே இந்த முறையும் திமுக சுமார் 165 முதல் 170 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக உதயசூரியன் சின்னத்தில் அதிக இடங்களை பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைப்பதே முதலமைச்சர் ஸ்டாலினின் முதன்மை இலக்காக உள்ளது. கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறையைப் போலவே 25 இடங்கள் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகளை கோரினாலும் கூட்டணியில் புதிய கட்சிகளின் வருகையால் அவர்களுக்கு 6 முதல் 7 இடங்கள் வரை கிடைக்கக்கூடும். அதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 இடங்களும் மதிமுகவிற்கு 6 இடங்களும் ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் இம்முறை கூட்டணியில் இணைந்துள்ளதால் அவர்களுக்கு 3 முதல் 4 இடங்கள் வரை வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் கட்சிகளான மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும், முஸ்லிம் லீக் கட்சிக்கு 3 இடங்களும், எஸ்டிபிஐ கட்சிக்கு 2 இடங்களும், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 1 இடமும் உத்தேச பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இணையும் பட்சத்தில் இந்த எண்ணிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஒருவேளை தேமுதிக கூட்டணியில் இணையவில்லை என்றால் அந்த தொகுதிகளை சேர்த்து திமுக கூடுதல் இடங்களில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திக்க திமுக தலைமை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக உடன் தான் கூட்டணி பேசி வருகிறோம், எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாதீர்கள் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் சூரஜ், என் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் புதிய மாவட்ட தலைவர்கள் நியமனத்திற்கு பிறகு நடைபெற்ற முதல் செயற்குழு கூட்டம் இதுவாகும். இந்த செயற்குழு கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் ஆயத்த பணிகள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆக்கப் பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் பங்கேற்க 52 செயற்குழு உறுப்பினர்கள், 39 சிறப்பு அழைப்பாளர்கள் என 91 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 60 பேர் மட்டுமே பங்கேற்றனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, இன்றைய தினம் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் கட்சியின் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட தலைவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏற்கனவே இந்த மாவட்ட தலைவர்களுக்கு விரைவில் மாநில அளவில் பொறுப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் காங்கிரஸ் கிராம கமிட்டி மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரின் தமிழக வருகை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பல ஆயத்த பணிகளை மேற்கொண்டுள்ளோம். கூட்டணி தொடர்பாக ஏற்கனவே திமுக உடன் தான் பேசி வருகிறோம். முதலமைச்சரை சந்தித்துள்ளோம். அதில் என்ன பிரச்சனை? குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்றார் செல்வ பெருந்தகை. மேலும் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் கூட்டணி குறித்தும் பரபரப்பான அறிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் போன்றவை ஊடகங்களில் வந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன.
அதேபோல் அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுக, அன்புமணியின் பாமக உள்ளிட்ட கட்சிகளை சேர்த்து வருகின்றன. இது தவிர தவிக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் பாஜகவில் இருந்து கூட்டணி தொடர்பாக அழைப்பு வரவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்துள்ளதா என்ற கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்துள்ள அவர், கூட்டணி தொடர்பாக இந்த நிமிடம் வரை யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியில் தொடர்பும் கொள்ளவில்லை. அவர் எதற்கு வந்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கவில்லை. பிரதமர் 23ஆம் தேதி தமிழகம் வருகிறார் என்பதை தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அது கட்சி சார்ந்த கூட்டமா இல்லை கூட்டணி சார்ந்த கூட்டமா என்பது கூட எனக்கு தெரியாது. பாஜகவில் இருந்து இந்த நிமிடம் வரை எங்களுக்கு அழைப்பு வரவில்லை என்றார் பிரேமலதா விஜயகாந்த். இந்த நிலையில் தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் சமீபத்தில் வெளியானதாக கூறப்படும் ஒரு தனியார் கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கருத்து கணிப்பின்படி திராவிட முன்னேற்றக் கழகம் 90 இடங்களை பெற வாய்ப்புள்ளது என்றும், புதிதாக களமிறங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் 70 இடங்களை பெற வாய்ப்புள்ளது என்றும், அதே சமயம் அதிமுக வெறும் 35 இடங்களை பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கணிப்புகள் உண்மையாகும் பட்சத்தில் பல ஆண்டுகளாக தமிழக அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாகவும் அக்கட்சி தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும். அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட உட்கட்சி பிளவுகளும், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்ற முக்கிய தலைவர்கள் பிரிந்து சென்றதும் அதன் வாக்கு வங்கியில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் கட்சி தனது பலத்தை மீண்டும் நிலைநிறுத்த போராடி வரும் நிலையில் இந்த சர்வே முடிவுகள் அவர்களின் நம்பிக்கைக்கும் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்ற இலக்குக்கும் முற்றிலும் முரணாக அமைந்துள்ளன. திமுகவுக்கு எதிரான மனநிலையில் களம் வலுவாக இருந்தும் அதன் பலன்களை அறுவடை செய்ய முடியாமல் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவது குறித்து அக்கட்சியினர் மத்தியில் ஆழ்ந்த கவலை எழுந்துள்ளது. மறுபுறம் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அதன் முதல் சட்டமன்ற தேர்தலிலே 70 இடங்களை பெற்று 2வது பெரிய கட்சியாக உருவெடுக்க வாய்ப்புள்ளது என்ற தகவல் அக்கட்சிக்கு ஒரு மகத்தான சாதனையாகும். இது விஜயின் நட்சத்திர பிரபலம், இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் ஆகியவற்றை காட்டுகிறது. விஜயின் அரசியல் பிரவேசம் குறிப்பாக அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை வெகுவாக பிரிக்கும் என்று அரசியல் விமர்சகர்களின் கூற்றுக்கு இந்த சர்வே முடிவுகள் மேலும் வலு சேர்க்கின்றன. இருப்பினும் இது வெறும் ஆரம்ப கட்ட சர்வேதான் என்பதையும், தேர்தல் கள நிலவரம் இன்னும் மாறக்கூடும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளின்படி எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டமன்றம் ஏற்படவே அதிக வாய்ப்புள்ளது. 234 இடங்களை கொண்ட சட்டமன்றத்தில் திமுக 90 மற்றும் தவிக 70 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் நிலையில் எஞ்சிய கட்சிகளின் ஆதரவு ஆட்சி அமைப்பதற்கு அத்தியாவசியமாகும். இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதே அரசியல் களத்தின் மிக முக்கியமான வினாவாக உள்ளது. 70 இடங்களை பெற்று இருக்கும் தவிகவின் நிலைப்பாடு தமிழகத்தின் அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் போது விஜயின் முன் 2 முக்கிய தெளிவுகள் இருக்கும். முதலாவது, ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லை என்பதால் அவர் மறு தேர்தலுக்கு செல்லுமாறு பரிந்துரைக்கலாம். 2வது தெரிவு, பிரதான திராவிட கட்சிகளின் ஒன்றுடன், அதாவது திமுக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து வேறு சில கட்சிகளின் ஆதரவை பெற்று ஒரு கூட்டணி ஆட்சியில் பங்கேற்கலாம். திமுக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி சேரும் பட்சத்தில் விஜயின் பிரதான கொள்கைகளான
ஊழலற்ற ஆட்சி மற்றும் மாற்றம் ஆகியவை நீர்ந்து போகுமா என்ற கேள்வியும் எழுகிறது. திராவிட கட்சிகளின் ஆதரவுடனான ஆட்சி அவரது இளம் அரசியல் பயணத்தில் முதல் அடியாக எப்படி பார்க்கப்படும் என்பது ஒரு விவாத பொருளாக இருக்கும். மொத்தத்தில் இந்த சர்வே முடிவுகள் அதிமுகவின் வீழ்ச்சியையும் தாவேகாவின் எழுச்சிகளையும் உணர்த்துவதாக இருந்தாலும் இது இறுதி முடிவல்ல. அரசியல் கட்சிகளின் கூட்டணி வியூகங்கள், வேட்பாளர் தேர்வுகள் மற்றும் இறுதி நேர பிரச்சாரங்கள் ஆகியவை முடிவுகளை மாற்றக்கூடும். மேலும் இந்த சர்வேயில் மொத்தம் 195 இடங்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருப்பதால் மீதமுள்ள 39 இடங்களை எந்த கட்சி பிடிக்கும் என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. மொத்தத்தில் தொங்கு சட்டமன்றம் உருவானால் விஜயின் அரசியல் முடிவானது அவரது அரசியல் எதிர்காலத்தையும் தமிழகத்தின் ஆட்சியையும் தீர்மானிக்கும் ஒரு துருப்பு சீட்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.